எப்போ தெரியுமா பணத்தை உங்களுக்கு தருவார் தேவனு? எப்போ பணத்தை ஒரு விஷயமாகவே நீங்கள் நினைக்கலையோ அப்போ பணத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய படிப்பும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். உலகத்திலே மோசமான ஒரு விஷயம் பண ஆசை. பண ஆசை என்பது மோசமான ஒரு விஷயம். என் அன்புக்குரிய, அது கண்களை குருடாக்கும் என்று உபாகமில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் டெய்லி டிவோஷனை டெய்லி நீங்கள் வாசிக்கணும். நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். வாசிக்கணும். அதில் மிக ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு நியாயத்திலே பணம் வாங்குகிறவனுடைய கண்ணு குருடாயிருமா. அதில் சொந்தக்காரன், பெத்த பிள்ளை, குடும்பம், அண்ணன், தம்பி எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. பண ஆசை வந்துருச்சுன்னா, கூட பிறந்த சகோதரனு கூட பணத்தை இருந்துச்சுன்னா, பண ஆசை இருக்கிறவனாட்ட 10 ரூபா என்ன செய்ய மாட்டான்? இறக்கவே மாட்டான். ஏன்னா கண்ணு குருடாயிரும். பண ஆசை மிக மோசமானது. பண ஆசை தான் பைபிளில் மிக மோசமான, அதாவது தேவன் உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்கிற இடத்துல பணத்தின் கடவுளை சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அவை மனிதர்கள் பணத்தின் மீது அதீத நம்பிக்கை உண்டு. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் பணத்தை விட இயேசுவின் மீது நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு பணம் தான் உலகத்தில் பெரிய விஷயம் இல்லை, தேவன் தான் பெரிய விஷயம். அப்போ நான் தேவனை நம்புறேனா இல்லையான்னு காட்டுறதுக்கு நான் பணத்தை நம்பாமல் வாழ்ந்து காட்டணும். என்னைக்கு நான் பணத்தை நம்பாமல் வாழ்ந்து காட்டுறேனோ அன்னைக்கு எனக்கு பேர் விசுவாசி. என்னுடைய விசுவாசம் பணத்தை எவ்வளவு தூரத்தில் வைக்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது. என் பணம் எங்கே இருக்குன்னு நிறைய எனக்கு தெரியாது. எங்கே இருக்குன்னு என் மைண்டுக்கு தெரியும், ஆனால் என் ஹார்ட்டுக்கு தெரியாது. ஹார்ட்டுக்கு தெரியறதுக்கு மைண்டுக்கு தெரிய வித்தியாசம் இருக்குது. ஹார்ட்டுக்கு தெரியுதுன்னா அப்படியே அங்கே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. விருப்பம் அங்கே இருக்காது, ஆனால் மெமரியில் அது இருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதற்கு பணத்தை சாராத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மணி மைண்ட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். ப்ராஸ்பரிட்டி நம்ம பேசுகிற ஆள், ப்ராஸ்பரிட்டி பேசுகிறோம், ப்ராஸ்பரிட்டி அனுபவிக்கணும், ப்ராஸ்பரிட்டி நமக்கு கிடைக்கணும். ஆனால் தேவையில் இருக்கிறவனுக்கு கொடுக்காமல் ஒழித்து வைப்பது என்பது பண ஆசை. அது தேவன் என்ன போஷிப்பார் என்கிற நம்பிக்கையே இல்லாத போது பணத்தின் மீது நாட்டம் முடிவெல்லாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஸோ மணி மைண்ட், இட் வில் மேக் யூ பிளைண்ட், இட் வில் பிளைண்ட் யுவர் சைட். அப்போ அன்புக்குரியவர்களே, பண ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா ஆசையும் இருக்குன்னு அர்த்தம். பண ஆசை இல்லைன்னா he is ready to give up anything in this world. எனக்கு பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு என்னன்னு அர்த்தம்? எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் எக்ஸிபிஷன் போகிறேன், போகும்போது ஒரு 10,000 ஒரு 1000 ரூபா எனக்கு தேவைன்னு கொண்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்னா, உள்ளே நான் போன காலத்தில் அப்பளம், அந்த அப்பளம் ஒன்று தான் வாங்கி தருவாங்க வீட்டில். அப்பளம் இது இப்போ என்னென்னமோ வந்திருக்கு. நான் போய் 10-15 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ கையில் ரூபாயோட எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது என்னது ஜெயண்ட் வீல், அது இது என்னென்னமோ ராட்டினம்னு வந்த காலத்தில் சுற்றுறது, அது இது உள்ளே பேல்பூரி, பான்பூரி என்னமோ விற்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இது எல்லாமே நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பணம் கொண்டு போகணும்னு நினைப்பேன். இப்போ பணத்தங்க நான் தேடுறேன்னா இது எல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இப்போ நான் ரூபாயே எடுக்காமல் போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளே இருக்க எதையும் ரூபாயை மட்டும் நான் வெறுக்கலை, உள்ளே இருக்க எதையுமே நான் யோசிக்கலைன்னு அர்த்தம். ஸோ எக்ஸிபிஷன் போகுது, செலவழிப்பது அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் உலகத்துக்கு பதிலாக இந்த எக்ஸிபிஷனை காட்டுறேன். இந்த உலகத்துக்குள்ளே எதையுமே நீங்கள் எதையுமே நீங்கள் சார்ந்திராவிட்டால் பணத்தை சார்ந்திருக்க மாட்டீர்கள். ஏன்னா கொஸ்டின், நான் 80 வயசுக்கு மேலே ஒருத்தன் பணத்தை இடுப்பில் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கொஸ்டின். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, வயது ஆனாலும் பண ஆசை என்பது அது ரீசனே இல்லாமல் ஒருத்தனுக்குள்ளே இருக்கும். நான் இளம் வயதிலே பணத்தை நேசிக்க கிடையாது. இளம் வயதில் பணத்தை நேசிக்க கிடையாது. எப்போ தெரியுமா பணத்தை உங்களுக்கு தருவார் தேவனு? எப்போ பணத்தை ஒரு விஷயமாகவே நீங்கள் நினைக்கலையோ அப்போ பணத்தை உங்களுக்கு தருவார். ஆமென், ஆமென். பணம் மட்டும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் நீங்கள் எப்போ அதை மதிக்காத இடத்துக்கு வரீங்களோ அப்போ அதை கொடுத்துருவார்.